ராதே கிருஷ்ணா. நாம் இப்போ ஒரு சின்ன விஷயத்தை பார்க்க போகிறோம். செய்வினையும் செய்த வினையும் அப்படிங்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். என்ன அர்த்தம்? முன்னோர்களால் இயற்றப்பட்ட செயல்களால் ஏற்பட்ட வினைகள் அப்படிங்கிறதுக்கு செய்த வினை அப்படின்னு பேர். நம்முடைய காலத்தில் நாமே நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய சில பாவங்களுக்கு பேர் செய்வினை அப்படின்னு பேர். இந்த செய்வினை செய்த வினை அப்படிங்கிறதுக்கு உண்டான பலன்கள் எந்தெந்த ராசிகளுக்கு அதிகமாக ஏற்படுது? இந்த 12 ராசிக்காரங்களில் யாருக்கெல்லாம் செய்வினை வேலை செய்யும், செய்த வினைகள் வேலை செய்யும், எந்த பாபத்தினால அதிகமாக இந்த 12 ராசிக்காரங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு ஒரு சின்ன இதை பார்க்க போகிறோம். அதாவது மேஷராசி அப்படின்னு எடுக்கும்போது ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னா சூரிய பகவான், தகப்பனார் ஸ்தானாதிபதி அப்படின்னா குரு. ரெண்டுமே உயர்ந்த கிரகம். ஆனால் ஒரு மனிதனுடைய செயல் நடத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பேர் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம், அது கடகம். அப்போ இந்த மேஷராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடமான இந்த கடகராசி சந்திரனுடைய ராசியாக அமைகிறதுனால இவங்களுடைய மனநிலை ஓரிடத்துல நிற்காம அடுத்தடுத்து புதுசாக ஏதாவது செய்யணும், எதையாவது செய்யணும்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை அறியாமல் செய்கிற சில செயல்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த புதுசாக கார் டிசைன் பண்ணுறது, புதுசாக சில விஷயங்களை செய்கிறது, ஒரு விஷயத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறது, அதில் அவங்கள மாதிரி திறமைசாலி யாருமே கிடையாது. ஆனால் இதை பார்த்து பொறுக்க முடியாமல் அவங்கள முன்னேற விடாமல் அவங்க முன்னுக்கு வரக்கூடாது அப்படின்னு யாராவது இந்த பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பில்லி சூன்யம் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், திருஷ்டி படுறது, இந்த மாதிரி வேண்டாத செயல்கள், இதை இவங்களுக்கு வேண்டாதவங்க கட்டாயமாக பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அஷ்டமாதிபதி அப்படிங்கிறவரும் செவ்வாய். அந்த அஷ்டமஸ்தானம் விருச்சிகம், கிணறு அப்படின்னு பேர். விஷ ஜந்துக்கள் இருக்கக்கூடிய இடம். 7ஆம் இடத்துக்கு அது 2ஆம் இடம், நண்பனுடைய வாக்கு அப்படின்னு பேர் அதுக்கு. எதிரிகளுக்கு சாதகமான இடம். 6ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் சாதகமான இடம். ஸோ இந்த எதிரிக்கு சாதகமான ஒரு இடமாக விருச்சிக ராசி அமைகிறதுனால இயல்பாகவே இவங்க செய்வினை, அதாவது இந்த பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்கிறோம், பில்லி சூன்யம், ஏவல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா? இதில் பாதிக்கப்படக்கூடிய ராசிகளில் முதன்மை ராசியாக மேஷ ராசி இருக்குது. எதனால் நம்ம பாதிக்கப்பட்டோன்னு அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. ரொம்ப நல்லா இருப்பாங்க, நல்ல குரோத்தில் முன்னுக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு 2 வருஷம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க. நல்ல லண்டன், ஆஸ்திரேலியா நல்ல இதுவாகி நல்ல வேலையில் போய் சேர்ந்துருப்பாங்க, திடீர்னு எனக்கு வேலை வேண்டான்னு விட்டுட்டு சும்மா வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி குடும்ப ரீதியாக நல்ல நிலைக்கு மேல் நிலைக்கு வந்துகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா நகை நட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கிற வீடை விற்றுட்டு என்ன பண்ணன்னு தெரியாமல் உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த நிலைமைக்கு பேர் செய்வினை. அதாவது நமக்கு ஆகாதவங்களால் நமக்கு ஏற்படுத்தப்பட்டது, அதுக்கு பேர் செய்வினை. இதே மாதிரி பாதிக்கப்படக்கூடிய இன்னொரு ராசி எது அப்படின்னு கேட்டால் துலா ராசி. இந்த துலா ராசிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சகாயஸ்தானம், அதாவது 6ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் இடம் நமக்கு அது சுக்கிரனோட வீடு, ரிஷபம். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் வாக்கு, ரிஷபம். 3ஆம் இடம் திருத்தீய பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம் அகம்பாவத்தினால வர்றது. 3ஆம் இடம்ங்கிறது குரு. ஸோ ஒழுக்கம், நடத்தை அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குள்ள வரும்போது 4ஆம் இடம் மகரம், சனி பகவான் வந்துடுறார். ஸோ அந்த மகரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் நதி, வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய நதிகள். எந்த இடத்துல வேணாலும் அது பாயும், எப்படி வேணாலும் போகும், நேராக மட்டும் போகாது. நதி அப்படின்னு சொன்னாலே நேராக போகாது. அப்போது இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிற இது அங்கே எப்படி மேஷத்துக்கு 4ஆம் இடம் சமுத்திரம், அதே சந்திர பகவான் வந்தாரோ இங்கேயும் துலாத்துக்கு 4ஆம் இடம் நதி அப்படிங்கிற தண்ணீர் ஸ்தானம் வந்துடுது. இங்கேயும் இதே மாதிரி மனம் அலை பாயும்,
நிறைய விஷயங்களை செய்யணும்னு தோணும். ஆனால் ஒரு ஸ்டாண்டர்டுக்குள்ளே இவங்களால வர முடியாது. இவங்க எவ்வளோதான் முயற்சி பண்ணினாலும் ஒரு ஸ்டேஜில் வந்து உட்கார்றது கஷ்டம். அப்படி மீறி வர்றவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா பெரிய ஒன்று ஜட்ஜாக வந்து உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் வேற வேலையே இல்லை. போராடுவாங்க ஆனால் முன்னுக்கு வர்றதுக்கு. இந்த ட்ரஸ்ட் வச்சிருக்கிறவங்க வந்து நிறைய ஸ்கூல் நடத்துகிறவங்க, அதே மாதிரி இந்த பிளே ஸ்கூல் நடத்துகிறவங்க, முதியோர் இல்லம் நடத்துகிறவங்க, இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா மோஸ்ட்லி துலா ராசிக்காரங்க, துலா லக்னக்காரங்க. ஆனால் இவங்க மேலே வந்து பொறாமப்பட்டு இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து உயர்வு ஏற்படுறதை பொறுக்க முடியாமல் இவங்களுக்கும் இதே மாதிரி இந்த செய்வினை கோளாறு அப்படிங்கிறது ஏற்படும். இந்த 2 ராசிகள் வந்து செய்வினையினால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள். இதற்கு நிவர்த்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நிவர்த்தி ஸ்தானம் மேஷராசிக்கு நிவர்த்தி ஸ்தானம்ங்கிறது சூரிய பகவான். அப்போ சூரியன்னாலே பரமேஸ்வரன். அப்போ சிவாலயத்துக்கு போய் நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றி பிரதோஷ காலத்தில் பிரார்த்தனை பண்ணிகிட்டே வந்தால் செய்வினை கோளாறு தானாக அந்த திரும்பி யாருனாலும் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துதோ அவங்களுக்கே திரும்ப போயிடும். அதே மாதிரி இவங்களுக்கும் நிவர்த்தி கிடைக்கும். 2 விதமான பலன் அதில். அதே மாதிரி சிவாலயங்களில் கும்பாபிஷேகங்கள் நடக்குது அப்படின்னா அதில் பங்கெடுத்து அன்னதானங்கள் செய்யணும். அதை பண்ணுற பட்சத்தில் தன்னுடைய அந்த செய்வினை கோளாறுகள் தீர்ந்து போகும். இதே மாதிரி துளாராசி அன்பர்களுக்கு பார்க்கும்போது 5ஆம் இடம் சனி பகவான், நிவர்த்தி ஸ்தானம். சனி பகவானுக்கு எது ஆதிபத்தியம்? சாஸ்தா, முனீஸ்வரர் என கருப்பசாமி, இப்படி காவல் தெய்வங்கள், பைரவர். ஸோ இவங்களை பிரார்த்தனை பண்ணணும். இவங்களை பிரார்த்தனை பண்ணுற பட்சத்தை இதே மாதிரி ராகு காலத்தில் அல்லது இவங்களுக்குரிய அந்த சந்தி காலம்னு சொல்லுவாங்க, அந்த அடைஞ்சும் அடையாத பொழுது, அந்த காலகட்டத்தில் போய் நல்ல விளக்கு போட்டு நல்லெண்ணெய் விட்டு ஏன்னா சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய செய்வினை தோஷங்கள் நீங்கும். சரி, இது செய்வினை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே பார்த்துட்டோம். செய்த வினை, முன்னோர்களால் நமக்கு ஏற்பட்ட தோஷம், அதனால் நாம் இந்த ஜென்மால பாதிக்கப்படுறோம். நான் எந்த தப்புமே பண்ணலை, எனக்கும் இந்த ஜென்மத்தில் யாரும் எந்த தீங்கும் செய்யலை, ஆனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இது யாருனால வந்தது அப்படின்னா இது ஜெனட்டிக் ப்ராப்ளம், அதாவது மரபணு சார்ந்த பிரச்சனை. இதைத்தான் பித்ரு தோஷம்னு நம்ம சொல்கிறோம். அதற்கு பேர் செய்த வினை. நம் முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட அவங்க செஞ்ச ஏதோ ஒரு சில தவறுகள்னால, இல்லை ஆசைகள் காரணமாக செய்த ஏதோ ஒரு தவறுனால, அறியாமல் செஞ்ச ஏதோ ஒரு கடுமையான ஒரு தவறு, அதனுடைய பாவம் நம்ம 3வது தலைமுறையிலேருந்து 4வது தலைமுறை வரைக்கும் பாதிக்கும். ஸோ இது எந்த மாதிரி ஜாதகத்தில் அடையாளம் தெரியும் அப்படின்னா 4வது தலைமுறையாக பிறக்கக்கூடியவங்க ஜாதகத்தில் தான் இந்த முன்னோர்கள் சாபம் பித்ரு சாபங்கிற விஷயமே தெரியும். அதுக்கு முன்னால் வரைக்கும் தெரியாது. ஒரே வீட்டில் 10 பேர் பிறந்திருப்பாங்க, யார் ஜாதகத்துலேயும் இருக்காது. ஆனால் யாரோ ஒருத்தருக்கு ஒரு பேரன் பிறப்பான். அந்த பேரன் ஜாதகத்தில் உங்கள் முன்னோர்களுக்கு தோஷம் இருக்குன்னு கரெக்டாக ஒருத்தர் ஜோசியை சொல்லிடுவார். புரியுறதா? அதனால இந்த முன்னோர்கள் செய்த தோஷத்தினால நமக்கு ஏற்படுற பாதிப்பு இது எந்த ராசிகளுக்கு அதிகமாக ஏற்படும்? இப்போ இந்த விஷயத்துக்குள்ள போகும்போது முதல் லக்னமே தனுர் லக்னம் தான். தனுர் லக்னத்துக்கு 9ஆம் இடம் சூரிய பகவான், அவரே காரகன், அவரே பாவாதிபதி. அந்த 9ஆம் இடத்திற்கு சகாயம் என்று சொல்லக்கூடிய, அதாவது நமக்கு லாபம் தரக்கூடிய இடத்துக்கு பேர் துளாராசி. ஸோ இந்த நமது முன்னோர்கள் செய்த பாவம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பாவம் நன்மை இந்த 2 செயலையும் செய்யறதுக்கு நடத்தை அப்படின்னு பேர். அந்த இடத்துக்கு பேர் 4ஆம் இடம்னு சொன்னேன். ஸோ சிம்மத்துக்கு 4ஆம் இடம், தகப்பனார் ஸ்தானத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது விருச்சிக ராசி தான் திரும்ப வருது. ஸோ மறைமுகமாக அவர்கள் செய்த தவறுகள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். விருச்சிகம் அப்படின்னாலே மறைவு பொருள் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துக்கு பேரே கிணறுன்னு சொல்லுவாங்க. கிணத்துக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, புதையலும் இருக்கும், பூதமும் இருக்கும் இல்லையா? இல்லை வெறும் கிணறாமல் இருக்கும், இல்லை குப்பையும் இருக்கும். ஆனால் அது கிணறு அப்படிங்கிற வார்த்தைன்னு வரும்போது மறைவான ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுறது, விஷ ஜந்துக்கள் வாழக்கூடிய இடம்னு சொல்றது. அப்போ தனுர் லக்னத்துக்கு 9க்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தகப்பனார் ஸ்தானத்துக்கு 4ஆம் இடம் பாதிக்கப்படுறதுனால இவங்க தகப்பனார் வழி தாத்தா பாட்டி அந்த காலத்தில், அதாவது தாத்தா காலத்தில் அவர்கள் செய்த ஏதோ சில தவறுகள் காரணமாக தனுர் லக்னம் தனுர் ராசியில் பிறந்தவங்க
வாழ்க்கையில முதல் பகுதியை முன்னுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, அந்த 16வது வயசு அப்படிங்கிறத தாண்டும் போது அவங்க படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. டீனேஜை தாண்டும் போது அவங்களுக்கு பெரியவங்களால சப்போர்ட் கிடைக்கிறது கஷ்டம். பரசுராமனுக்கு எப்படி தகப்பனார் தாயார் இருந்தும் இல்லாம போனாங்களோ அத மாதிரியான ஒரு சூழ்நிலை தனுர்லக்னக்காரங்களுக்கு வருது. தானா செல்ஃபா அவங்க முன்னுக்கு வரணும். 2வது லக்னம் யார் அப்படின்னு பார்க்கும்போது கன்னியா ராசி. கன்னியா ராசி கன்னியா லக்னம். இதுல பிறந்தவங்களுக்கும் 9 குடையவர் சுக்கிரன், 9க்கு 4ஆம் இடம் சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் ஸ்தானம் சிம்ம ராசி, காடு அப்படின்னு பேரு. சிம்மத்தினுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா வேட்டையாடி சாப்பிட்றது. தன்னுடைய ஜீவனத்துக்காகத்தான் ஆனால் அது பண்ணுது. அத மாதிரி நம் முன்னோர்கள் நம்ம தாத்தா காலம் பாட்டி காலத்துல அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி சம்பாத்தியத்துக்காக வேண்டி அவங்க செய்த சில தவறுகள், அதன் காரணமாக அவங்களை அறியாமலேயே 3வது தலைமுறையாக பிறக்கிற இந்த ஜென்மால அந்த மரபணு சார்ந்த அந்த குடும்பத்துல அந்த பாபம் வந்து சேர்றது. அது என்ன பண்ணும்? 7 வீடு கட்டி வாடகைக்கு விடுவாங்க, 5 கடை கட்டி வாடகைக்கு விடுவாங்க, 3 அப்பார்ட்மெண்ட் வாங்கி வாடகைக்கு விடுவாங்க. அப்படியெல்லாம் நல்லா இருந்த குடும்பம் இருக்கிற இடம் தெரியாம போயிடுவாங்க. ரொம்ப நல்லா இருந்த குடும்பம் ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல, ஏன் எல்லாத்தையும் வித்தாங்கன்னு தெரியல. இந்த வட்டிக்கு வாங்கி சாப்பிட்றவங்க, வாடகை வாங்கி சாப்பிட்றவங்க யாருன்னு பார்த்தா கன்னியா லக்னம் கன்னியா ராசி தான். எதனால அது கிடைக்கிறது? முன்னோர்கள் வந்து நன்மை செஞ்சிருந்தா அது வட்டியா இந்த ஜென்மத்துல நமக்கு வருது. அதனால வர்ற வினை ஏற்பட்டிருந்தது அப்படிங்கிற பட்சத்துல அது நமக்கு பாபமா மாறுறது, இருக்கிறதையும் பிடுங்கிட்டு போயிடுறது, நம்ம கையில இருந்து அதை பறிச்சுட்டு போயிடுறது உழைப்ப. அப்போ இந்த செய்வினை கோளாறுக்கும் செய்த வினை கோளாறுக்கும் வித்தியாசம் 2 தான். இந்த ஜென்மால நமக்கு எதிர்மறையாக யாரோ செய்த ஒரு செயல்னால நம்ம பாதிக்கப்படுறதுக்கு பேரு செய்வினை. செய்த வினை முன்னோர்களால் ஏற்பட்ட வினை, அந்த முன்னோர்களும் நம்ம தான். ஏன் அந்த மரபணுல தான் நம்ம பிறந்திருக்கோம். அதனால அதனுடைய பாபம் புண்ணியம் நமக்கும் உண்டு. அவங்க சொத்து நமக்கு சொந்தம் அப்படின்னா அவங்களுடைய பாவ புண்ணியமும் நமக்கு சொந்தம். ஸோ அதனால இந்த தனுர் லக்னம் கன்னியா லக்னம் இந்த 2 லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செய்த வினை முன்னோர்களால் ஏற்பட்ட தோஷத்தினால அதிகமா பாதிக்கப்படுறவங்க இவங்க 2 பேர். அதே மாதிரி செய்வினையினால பாதிக்கப்படுறவங்க இந்த மேஷமும் துலாமும். அதனால இப்போ தனுர் லக்னம் கன்னியா லக்னக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்த்தா ராமேஸ்வரம். ஏன்? தனுசு அப்படின்னாலே வில்லு, தனுஷ்கோடி அப்படின்னு சொல்றது. ஆனால் ராமபாணம் இருக்கக்கூடிய இடம் தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் ராமருடைய பானத்தை வச்சு பூஜை பண்ணின இடம். அப்போ அந்த தனுஷ்கோடியில போய் ஸ்நானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணினாங்கன்னா இந்த கன்னியா லக்னக்காரங்க கன்னியா ராசிக்காரங்க தனுர் லக்னம் தனுர் ராசிக்காரங்களுக்கு அங்க போய் ராமேஸ்வரத்துல போய் பிரார்த்தனை செய்யற பட்சத்துல முன்னோர்களால் ஏற்பட்ட தோஷங்கள் வினைகள் நீங்கும். வினை என்றால் பாபம். மேஷராசி துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும், மேஷ லக்னம் துலா லக்ன அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கு வந்து சிவ ஆராதனை பண்ணணும், துலாத்துக்கு வந்து முனீஸ்வரர் கருப்பசாமி பைரவர் இந்த மாதிரி காவல் தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணணும். ஸோ இந்த பிரார்த்தனைகள் மூலமாக இந்த செய்வினை கோளாறுகள் நீங்கி குடும்பத்துல நல்ல க்ஷேமம் ஏற்படும். இப்போ ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்தா முன்னோர்களை வழிபட்டாச்சு, ஆனா வழிபட்டுட்டு வந்தா பத்தாது. எப்பவுமே பிதிர்காரியங்கள் பண்ணினா உடனே சுபகாரியம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி ராமேஸ்வரத்துக்கு போய் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா வீட்டுக்கு வந்த உடனேயே ஒரு லக்ஷ்மி பூஜை, ஒரு விளக்கு பூஜை பண்ணி, இல்லைன்னா ஒரு கணபதி ஹோமம் பண்ணி, உங்களால் இயன்ற சுப காரியங்களை பண்ணி வீட்டு வாசல்ல மாயிலை கட்டி கோலம் போட்டு விளக்கு ஏற்றி அன்னைக்கு பக்கத்து வீட்டு அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்து என்ன மரியாதை பண்ணி 4 பேருக்கு சாப்பாடு போட்டு பூர்த்தி பண்ணணும், அதை முடிக்கணும். ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்து ஒரு பூஜையை பண்ணிடணும். அதே மாதிரி இந்த சிவ ஆராதனை பண்றவங்க மேஷத்துக்கும் துலாத்துக்கும் வந்து சிவ ஆராதனை பண்றவங்க, பைரவரை பிரார்த்தனை பண்றவங்க, முனீஸ்வரரை பிரார்த்தனை பண்றவங்க, கருப்பசாமியை பிரார்த்தனை பண்றவங்க இவங்கெல்லாம் ரெகுலராகவே வந்து அவங்க வாழ்நாள் முழுக்க கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு தடவையாவது 4 வாரத்துல 1 வாரமாவது போய் ஒரு விளக்கு போட்டு வர்றதுங்கிற ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கணும். அப்படி வச்சிருந்தா தானா அந்த சூழ்நிலைகள்ல இருந்து மாறி அவங்க லைஃப் எங்கேயோ போயிடும், நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க. அதனால இந்த தேவையில்லாம நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை, இந்த ஒரு குழப்பம் இருக்கு. இந்த பிதிர்தோஷம் சொல்றாங்களே,
சார் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த செய்வினை கோளாறு எங்கள் குடும்பத்தில் இருக்கா, ஏன் என் பிள்ளைக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி இந்த விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். அதனால இதை ஆலோசனை பண்ணி இதுக்கு தகுந்த மாதிரியான செயல்களை செஞ்சு நன்மை பெறணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.